ஹலோ கைஸ். இந்த நம்ம த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மன்னோட எபிசோட் 11 தமிழ் எக்ஸ்பிரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்க்க முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டுக்கோங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் மெயினாக நம்ம லாஸ்ட்டாக போட்ட எபிசோட்லாம் இன்னும் நீங்கள் செக் அவுட் பண்ணலன்னா சீக்கிரமாக போய் அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது, யாருன்னா உங்களை பார்த்துட்டா எந்த அளவுக்கு பிரச்சனை நடக்கும்னு தெரியும்ல, இது இல்லீகலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியமில் நடந்துச்சுலே அட்டாக்கு, அதுக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் ஒருத்தவங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கத்திட்டு இருப்பாங்க. பட் இந்த இடத்துல அவங்க எதுக்காக உட்காந்துருக்காங்கன்னா, அந்த ஃபீண்டோட பாடி கிடச்சிச்சு இல்லையா, அந்த இடத்துல லைட் ஆட்ரிபியூட்டோட ட்ரேசஸ் இருந்துச்சாமா. அதாவது லைட் ஆட்ரிபியூட் மான யாரும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதில் யாரோ ஒருத்தவங்க லைட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சீக்கிரமாக அவங்கள டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த யார் அதுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல மொத்தம் 3 கேடட்ஸ் இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சு இல்லையா. அப்போ ஒன்று கிம் சுஹோ, இன்னொன்று சாய் நயூனா, இன்னொன்று நம்மளோட கிம் ஹஜின், 3வது ஆள். இந்த ஆள் பேரை நாங்கள் கேள்வியே பட்டதில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரேங்க் 934 இருக்கா, சரி இவன் யாருன்னு தான் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ காட்டுறாங்க, நான் இப்போ தான் ரொம்ப நாட்கள் கழிச்சு ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன விஷயம்னா, என்னை தவிர இந்த லேப்டாப்பை வேறு யாருனாலையும் பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டோரி அவுட்லைன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னால் ஈஸியாக பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு ஃபீச்சர் கிடச்சிருக்கு. என்ன விஷயம்னா, இந்த கேரக்டர்ஸ்குள்ளே எதனா சண்டை போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த ஸ்கோர்ஸ் இருக்கும் இல்லையா, இது எல்லாமே அவங்க தலைக்கு மேலே காட்டுற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் மாதிரி வச்சுருப்பான். அதாவது அவனை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே எதனா நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோக்கு தெரியும். இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது, நம்ம 2 பேரும் ஒரு சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றமா சொல்லிட்டு ஒரு சவுண்டு நம்ம ஹீரோ கேட்குது. என்னடா இதுன்றமா சொல்லிட்டு அவன் திரும்பி, இல்லை பரவாயில்லைங்க அப்படின்றமா சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஏன் உனக்கு பயமாக இருக்கா, என்னோட ஃபேமிலியை உள்ளே எடுத்துகிட்டு வந்தல, எதனா உனக்கு பயமாக இருக்கான்றமா சொல்லிட்டு அவன் கேட்கும் போது, இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னோட கிளாஸ்மேட்டை இன்ஜூர் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்றமா சொல்லிட்டு அவன் சொல்லும் போது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவேன்றமா சொல்லிட்டு அந்த பக்கம் நைவன் கத்துறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி கோவத்தோட தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ட்ரெயினர் இங்கே என்ன நடக்குது, நான் சொன்னேன் இல்லையா கிம் ஹஜின் யாரு கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனோட ட்ரைனிங் அப்போ இன்னும் யாருமே இஷ்யூ பண்ணல. அதனால அவன் யார் கூட சண்டை போட முடியாது, சாய்னையும் நீங்கள் உங்களோட இடத்துக்கு திரும்பி போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. எப்படியும் நம்ம ஹீரோவுமே தப்பிச்சிடுறான். இந்த இடத்துல நான் அவளுக்கு போய் மன்னிப்பை கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சு போய் மன்னிப்பு கேட்டாலும் எதுவும் மாற போகிறதில்ல. ஏன்னா இந்த இடத்துல இவன் அப்படி மன்னிப்பை கேட்டு அவளோட நம்பிக்கையை ஜெயிச்சாலும் அவங்க அண்ணனை கொல்ல போகிறான். அதனால் திருப்பி ஒரு பிட்ரேல் மாதிரி ஆயிரும். அதனால் இதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு எப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோதோ அப்படியே திங்ஸ் விட்டுருன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பானா, பேசிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த காட்டுறாங்க. ஓகே, எல்லாருமே இந்த இடத்துல வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரிட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன், நான் தான் இந்த கிளப்போட பிரசிடென்ட்டான ஹியூன்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. இந்த வெரிட்டி ஸ்டடி கிளப்போட பிரசிடென்ட் இவர் தானாமா. இந்த கிளப்போட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டரோட அனாலிசிஸும் டாக்டிக்ஸ் ரிசர்ச் பண்ணுறது தான் நம்மளோட வேலையே. அதுவும் இல்லாமல் வீக்லி இந்த மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸில் எங்கேஜ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த சார்மிங் அப்பியரன்ஸ், இவனுக்கு இருக்க எபிலிட்டியே இதுதான். இவனுக்கு இருக்க அந்த எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு டீமனோட பவர் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்ன மேட்டர்னா, இந்த கிளப்போட பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, லிலித்ன்ற ஒரு டீமன் கூட ஒரு எக்ஸ்சேஞ்ச் டீல் போட்டிருப்பான், பவர்ஸ்க்காக, என்சான்மெண்ட்காக போட்டிருப்பான். அது மூலிமா அவனுக்கு இந்த பவர்லாம் கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக இவனுமே ஒரு ஃபேன் தான். இவனோட கரண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா அவனோட ஆம்பிஷன்ஸ் தான் அவனோட டார்கெட்ஸ் ஆமாம். இப்போதைக்கு நான் இந்த கிளப்பை ஜாயின் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு யூன்ஹாவை தான் பார்க்குறான். ஆக்சுவலாக யூன்ஹா பார்க்கும்போது அப்படியே அந்த பிரசிடென்ட்டோட ஸ்பீச்
ஸ்பீச் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த ஓரியன்டேஷனோட பார்ட் படி நான் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்றதை சிம்பிளாக வந்து காட்டுறேன்றவா சொல்லிட்டு ஒரு மான்ஸ்டரோட இமேஜ் வந்து காட்டுறாங்க. ஸோ என்னால் அது காட்ட முடியல, அவுட்லைன் மட்டும் நான் முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ இந்த மான்ஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் இன்டர்மீடியட் டயரில் இருக்க ஒரு மான்ஸ்டர். ஸோ இதோட பேர் மவுண்டெயின் டராண்ட். ஸோ நம்ம இதை தான் வந்து சீக்கிரமாக வந்து பேட்டில் பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாருக்குமே இதோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மீட்டிங் வந்து முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு யூனோ கிட்ட போயிட்டு, ஹே உனக்கு இந்த மவுண்டெயின் டெரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வைட்டல் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு இதை யாருமே அது இன்னும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து பேசிகிட்டு இருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நீ வந்து அந்த ஆஃப்டர் பார்ட்டிக்கு போறியன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் வந்து ஆமாம் எனக்கு அந்த இடத்துல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, நான் வேணா உனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் எசன்ஸுன்ற ஒரு கில்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எமர்ஜென்சி நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து யூன்ஹாவோட கிளானான இந்த கிளான் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ நான் சொன்ன பேர் வந்து இந்த யூன்ஹாவோட கிளான் தான். ஸோ அவங்க தான் வந்து இந்த கில்டை வந்து கண்டுபிடிச்சாங்களாமா. கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் கில்டாக வந்து இந்த கொரியாவில் வந்து இந்த கில்டு வந்திருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் அதோட வைஸ் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, வைஸ் கில்டு மாஸ்டர், ஸோ அவர் தான் வந்து இந்த ஷோ வந்து நடத்துகிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன வேணும் சொல்லிட்டு யூன்ஹா வந்து கேட்கும்போது நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். அப்படி சொல்லும் போது என்னன்னு கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து அந்த மவுண்டெயின் டெரண்டோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டு அவங்களே வந்து பயங்கரமாக ஆச்சரியமாயிருவாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த மவுண்டெயின் டெரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட கால் அதாவது ஹீலில் வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு ப்ளூ மார்க் இருக்குமா, சின்னதாக ஒரு ப்ளூ மார்க் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதோட வீக் பாயிண்ட். ஆமாம், அதை வந்து நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அது வந்து மூமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதுக்கு விலையாக வந்து நான் உனக்கு ஃப்ரீயாக வந்து இதெல்லாம் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். எனக்கு வந்து உங்களோட எசென்ஷியல் ஆர்மரியில் ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஸோ அதுதான் டெசர்ட் ஈகிள், ஸோ அது வந்து எனக்கு வேணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். டெசர்ட் ஈகிள்ன்ற கன்று வந்து வேணுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறான். ஸோ உனக்கு இதுக்கான ப்ரூஃப் வந்து எதனா இருக்கா, இல்லை இந்த டெசர்ட் ஈகிளுக்கு எக்ஸ்சேஞ்சாக நீ எதனா மெட்டீரியல் வச்சுருக்கேன்னு கேட்கும்போது இல்லைன்றமா சொல்லிட்டு அவன் ஹீரோ வந்து சொல்கிறான். சரி நான் வேணா யோசிக்கிறேன்றமா சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யூனா வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான்னா, இஃப் சப்போஸ் நம்மளோட ஹீரோ சொன்னதை யூனா நம்பி அந்த ப்ளூ பாயிண்ட் அந்த வீக்னஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி அவனோட டீம் கிட்ட அவன் சொன்னானா இது வந்து ஒரு பயங்கர ஜாக் பாட்டாக நம்ம ஹீரோவுக்கு வந்து இருக்குமாமா, அப்படி இல்லைனா அது வேஸ்ட் ஆயிருன்றமா சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி மட்டும் அவன் சொன்னானா ஒரு பெரிய அலையை வந்து ஃபார்ம் பண்ணான்றமா சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது இந்த கூட்டு சேருவாங்க இல்லையா மற்ற கேங் கூட, ஸோ அந்த மாதிரி இவளோட ஒரு அலையை வந்து வைக்க முடியுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறோம். இன்னொரு பக்கம் யூனா வெளில வந்துட்டு அவளோட டீமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாக் பண்ண போகிறீங்கன்னா அதோட வீக்னஸ் இதுதான்றமா சொல்லிட்டு அந்த அட்டாக்கிங் டீமுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனுமே பாஸ் பண்ணுறா. பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயத்தை மட்டும் யூனா கரெக்டாக அவளோட டீம் கிட்ட சொல்லிட்டானா என்னால் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அலையை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த அலையை தான் சியோலோட கிங்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு காலத்தில் கூப்பிடுவாங்கன்றமா சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ கொடுத்தா இல்லையா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு பதிலாக தான் டெசர்ட் ஈகிள்ன்ற ஒரு கன்னை வந்து கேட்டிருப்பான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ கிட்டே எந்த ஒரு வெப்பனும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த டெசர்ட் ஈகிளை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ வரப்போகிற எபிசோட்ஸ்லாம் இனிமேல் தரமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.